வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக்குள்ளே போவோம். கடந்த அக்டோபர் மாதம், அதாவது அக்டோபர் 2024 மாதம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். உஷார், அக்டோபரிலிருந்து மே மாதம் வரை கோச்சார கிரகநிலை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். அநேகமாக நான் அதை ரொம்ப டெக்னிக்கலாக ஜோதிட ரீதியில் விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ப்ராபப்ளி நிறைய பேருக்கு புரியலை. அப்படி இல்லைன்னா ஒன்று அதை நான் ஒழுங்காக எடுத்து சொல்லலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, த ப்ளேம் இஸ் ஆன் மீ அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா பெரும்பாலான மக்கள் அது அந்த வீடியோ பார்க்கலை. ஒரு 3800 4000 வியூஸ் தான் போயிருக்குன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அப்படி தான் இருக்குது. அதில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அதை சுருக்கி ஒரு கண்டென்ட்டாக ஜோதிடத்தை ஒரு கண்டென்ட்டாக இப்போ கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொன்னது என்ன, நடந்தது என்ன அப்படின்னு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, அதில் என்ன சொல்லப்பட்டது? வருகின்ற பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அக்டோபர்லேருந்தே எடுத்துக்கோங்க. அக்டோபர் நவம்பர்லேருந்தே கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும் கோச்சார கிரகநிலை சரியில்லை. அப்படின்னா என்ன நடக்கும்? ஏகப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள், அதாவது சூரியன், சனி மற்றும் செவ்வாய், ராகு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய கண்டென்ட்டு. ஸோ அதில் சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு ஜிஸ்டாக சொல்லணும் அப்படின்னா சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, சூரியன் நெருப்பு கிரகம், சனி காற்று கிரகம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவ்வாய் பூமியை சார்ந்த ஒரு கிரகம். புரியுதுங்களா? பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாயை. சந்திரன் அப்படின்னு சொன்னால் ஒரு நீர் கிரகம், வேகமாக நகரக்கூடிய ஒரு நீர் கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான பார்த்திங்கன்னா இது மூலமாக பாதிப்புகள் அப்படின்றத சொன்னேன். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில வார்த்தைகளை நான் உபயோகித்தேன். அதாவது த ஹியூஜ் கலாமிட்டி வெயிட்டிங் டு அன்வீல் இட் செல்ஃப் அப்படின்றத அந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். இன்னும் நான் வேணால் அந்த வீடியோவை உங்களுக்கு மேலே லிங்காக போடுறேன். அதை போய் பாருங்கள். அது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். கண்டென்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் கண்டென்ட்டு, 25-30 நிமிஷம் கண்டென்ட்டில் இருக்கும். அது ஜோதிடத்தோடைய ரொம்ப உள்ளே போய் சொல்லியிருப்பேன். ஓகே, பட் பேசிக்லி என்ன சொன்னேன்? இட்ஸ் அ ஹியூஜ் கலாமிட்டி இஸ் வெயிட்டிங் டு அன்வீல் இட் செல்ஃப். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பாதிப்பு காத்துக்கிட்டு இருக்கு வெடிக்கிறதுக்கு. எது மூலம்? உலக ரீதியில் எது மூலமாக பிரச்சனை வரலாம்? இது எல்லாமே மீனத்தில் நடக்க போகிறது. நீர் மூலமாக பிரச்சனை வரலாம். கடல் சீற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். கடல் சீற்றம் ஜாஸ்தி வருது. நெருப்பினால் பிரச்சனை. ஏன்னா சனியும் சூரியன் பார்த்தீங்கன்னா நெருப்பு நீர் கொண்ட சார்ந்த பிரச்சனைகள் இது நடக்க. சில இங்கே சனியும் சூரியனும் காற்று ராசியில் இருப்பாங்க. ஸோ காற்றினால் வரக்கூடிய பிரச்சனை தொற்று பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். இது உலக ரீதியில், அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் என்னென்ன வரலான்றது. நீரினால், காற்றினால், நெருப்பினால் வரக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் மர்மமாக பரவக்கூடிய ஒரு சில நோய்கள் அப்படின்றதை, காய்ச்சல்கள், நோய்கள், ஒரு கொரோனா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்றதையும் சொன்னேன். ஸோ நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஹேஸ் ஆக்சுவலி ஹேப்பன்ட் சோஃபார் இப்போ வரைக்கும். இப்போ நம்ம இதை நான் போடுறது ஜனவரி மாதம் 16ஆம் தேதி இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஜனவரி மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வித் ஃபோட்டோஸ் இங்கே வரும் உங்களுக்கு. கொரியாவில் பிளேன் பற்றிக்கிட்டே, நெருப்போடு பற்றிக்கிட்டே ஆக்சிடெண்ட் ஆனது. கிட்டத்தட்ட 170-180 பேர் அதில் மாண்டு விட்டனர். அந்த பார்த்திங்கன்னா அது சனி, இரும்புக்கு காரகன் சனி, மற்றும் பறக்கும் இரும்பு அப்படின்னாலே அது சனி தான். ஏன்னா கும்பம் அப்படின்றதே காற்று ராசி. காற்று ராசியில் சனி இருக்கும் பொழுது
ஏரோப்ளேன் ஏரோநாட்டிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் வரும். ஸோ அதனால் அது காற்று ராசி பற்றிக்கிட்டே சூரியனும் சேரப்போகும் காரணத்தினால் அந்த ஒரு அமைப்புகள் வந்து அங்கே உருவாகுது அப்படின்ற அமைப்பில் காற்று மூலமாக பறக்கக்கூடியது ஒரு எந்திரம்ன்றது ஏரோப்ளேன். அது மூலமாக உங்களுக்கு ஒரு காற்றுனால் வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு அதே மாதிரியே ஒரு பிளேன் கிராஷ் அமைப்புகள் நடந்தது. ஓகே, இன்னும் 1 2 இல்லை, 4 5 கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அந்த கிளிப்பிங்ஸ் போடுறேன், எல்லாமே இன்டர்நெட்லேருந்து ஒவ்வொரு சேனலில் எடுத்தது உடைய கிளிப்பிங்ஸ் தான், அது ஃபோட்டோஸ் தான், அது உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன சொன்னேன்னா, காற்று மூலமாக பரவக்கூடிய நெருப்பு, கடல் சீற்றம் அப்படின்னு அது கொடுத்த வார்த்தைகள். நான் சொன்னது கடல் சீற்றம் அப்படின்னு சொன்னேன். கடல் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கடல் சீற்றம் அப்படின்றதையும் சொன்னேன். மற்றும் காற்று மூலமாக பரவக்கூடிய நெருப்புன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ் ஏஞ்சலஸ், அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா மாநகரத்தில் இருக்கக்கூடியது லாஸ் ஏஞ்சல்ஸ். அதில் காட்டு தீ கிட்டத்தட்ட லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபுல்லாகவே அழிச்சிடுச்சு. அதுக்குண்டான ஃபோட்டோஸும் வரும், அப்படியே ஒன்று ஒன்றா ரோலிங்கில் வரும் பாருங்கள். அதாவது அதில் ஒரு சேட்டலைட் இமேஜ் கூட வரும். அதாவது எத்தகைய அளவுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் அழிக்கப்பட்டது அப்படின்றது. வைல்டு ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தைகளெல்லாம் நான் பிரயோகிச்சுருக்கேன். வைல்டு ஃபயர், காட்டுத்தீ, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறமாவே ஜனவரி மாதம் ஆரம்பித்த உடனேயே நமக்கு வந்தக்கூடிய அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து கொரோனா மாதிரியே ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதோடைய ஒரு டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு வந்தது. ஸோ ஆக மொத்தத்தில் ப்ரெடிக்ஷன்ஸில் சொல்லக்கூடிய காற்றினால் பரவக்கூடிய நெருப்பு, காற்று மூலமாக ஒரு சில நெருப்புகள் வரக்கூடியது ஏரோப்ளேன் அமைப்புகளாக இருக்கட்டும், வைல்டு ஃபயராக இருக்கட்டும், இது 2. அதுக்கப்புறம் காற்று மூலமாக பரவக்கூடிய தொற்று விஷயங்கள், தொற்று வியாதி, இந்த விஷயங்கள், அதுதான் ரெஸ்பிரேட்டரி எதுவானாலும் சொல்லலாம், அந்த வியாதி, இது எல்லாமே நடந்தது. இன்னும் சொல்லப்பட்டது ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லப்பட்டிருக்கேன். என்னன்னா கடல் சீற்றம். கடல் மற்றும் கடலினால் வரக்கூடிய ஒரு சில அமைப்புகள். அங்கே வந்து கிட்டத்தட்ட மார்ச் 29 30ஆம் தேதியில் சனி பெயர்ச்சியும் ஆகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 கிரகங்கள் மீனத்தில் சேரக்கூடிய அமைப்புகள். ஸோ அப்போ அந்த மீனத்தில் சேரக்கூடிய அமைப்புகளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனமேன்றது ஒரு நீர் ராசி. ஸோ அந்த நீர் ராசியில் நெருப்பு, இரும்புக்கு சொந்தக்காரரான சனி மற்றும் காற்றுக்கு சொந்தக்காரரான சனி, இவங்க எல்லாருமே ஜாயின் ஆகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பெரிய அளவுக்கு சுபத்துவம் எதுவுமே இல்லை. அப்போது கண்டிப்பாக கடல் மூலமாக வரக்கூடிய சீற்றங்களும் கட்டாயம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு. அதன் பின்னர் கடலில் கப்பல் கவிழ்வது, கடலில் வந்து ஆயில் ரிஃபைனரிஸ் நெருப்பு பற்றிக்கிறது, கடலில் வந்து ஆயில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சில கப்பல்கள் வந்து கடலில் வந்து அந்த ஆயிலை கொட்டுறது. இந்த மெயினாக சனி வந்து கெமிக்கல் ஆயிலுக்கு சொந்தக்காரர், சூரியன் நெருப்புக்கு சொந்தக்காரர். ராகு வந்து என்னென்னா இது எல்லாத்தையுமே எக்ஸ்பொனென்ஷியல் பண்ணுவார். இதுதான் பிரச்சனை, ராகு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனை. நல்லதாக இருந்தாலும் அதிகப்படுத்தி செய்வார், கெட்டதாக இருந்தாலும் அதிகப்படுத்தி செய்வார். ஸோ எல்லாமே 1க்கு 4ஆக கொடுக்கக்கூடியவர் தான் ராகு. ஸோ இதெல்லாத்தையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உலகியல் ஜோதிட அமைப்புகளில். ஸோ அப்போ அந்த உங்களுடைய இந்த ஃபோட்டோஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு இதை எதுக்காக பதிவிடுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் அவேர்னஸ்க்காகத்தான் இதை பதிவிடுறோம். ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் அப்படின்ற அடிப்படையில் இது போனாலும் சுய மனித ஜாதக அமைப்புகள் அப்படின்றது இருக்குது. ஒரு சுய மனித ஜாதக அமைப்புகளில் சனி, சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன், இவங்க எல்லாருமே, சந்திரன், இவங்க எல்லாருமே ராகுவோடைய பிடியில் மாட்ட போகிறாங்க. ஸோ அப்போது சுய மனிதனுக்கு இந்த பாதிப்புகள் எல்லாம் எவ்வளவு தூரம் கொடுக்கும் அப்படின்ற அடுத்த ஒரு கேள்விக்குள்ளேயும் நம்ம வந்துடுறோம். கிட்டத்தட்ட ஒரு சில காரகங்கள், ஏன்னா நம்ம அந்த வீடியோ போடும்போது காபரா போட்டு பயமுறுத்த வேண்டான்னு நினச்சோம். பட் இதில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் உஷாராக இருக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆயத்தங்களும் இருக்குது. ஸோ
ஒரு உலகியல் ஜோதிட அமைப்பில் சொல்லியாச்சு. பங்குச்சந்தையும் நான் சேர்த்து சொல்லியிருந்தேன். பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். அது ராகுவை வச்சு சொல்லியிருந்தேன். பங்குச்சந்தையிலையும் ஒரு வீழ்ச்சி இருந்தது. இன்னும் முடியலை. பங்குச்சந்தை இன்னும் பிரச்சனையாக இருக்கும். பிப்ரவரி ஏப்ரல் மாதம் வரைக்கும் பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனையிலேருந்து இந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனை கொடுத்துருச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வரத்துக்கே கிட்டத்தட்ட 2-3 வருஷங்கள் ஆகும். இதுதான் உண்மை. ஏன்னா அந்த கிரகத்தோடைய அந்த அந்த கிரகத்துடைய தாக்கம் அவ்வளவு தூரம் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுத்தீ பரவினது சாமானிய மக்கள் மற்றும் உயர்தரத்தில் இருக்கக்கூடிய ஃபிலிம் ஸ்டார்ஸ் அத்தனை பேருடைய வீடும் எரிஞ்சு போச்சு. ஆஸ்கார் அமைப்புகள் முதற்கொண்டு எரிஞ்சு போச்சு. ஆஸ்கார் அவார்ட்ஸ் எல்லாம் கூட எரிஞ்சு போச்சு. அந்த லெவலுக்கு வந்து இந்த காட்டுத்தீ பரவி இருக்கக்கூடிய அமைப்பில் மேலே இருக்கிறவங்க கீழே வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இதை திருப்பி ரீபில்ட் ஆகிறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 8-9 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ அப்போது அது ஒரு இந்த சமயத்தில் ஒரு பிரச்சனையை கொடுத்தால் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு 10 வருடம் ஆகும். அப்படின்னா ஒரு சுய மனிதனுக்கு இந்த சமயத்தில் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. கடன் வாங்கினா பெரிய வீழ்ச்சியை கொடுத்து இன்னும் அதிகபட்சம் கடனுக்கு உண்டான இழுத்து விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. அதுவும் இல்லாத ஒரு சில பேருக்கு வந்து கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அல்லது வரக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். பேசிக்காக இந்த சமயத்தில் போய் நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா 100% கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை காமிக்கக்கூடிய தருணங்களாகவே இருக்கும். உங்களில் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சில பிளட் டெஸ்ட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கக்கூடிய அமைப்புகளாக இந்த இடத்துல வந்து இந்த கோச்சார அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், பிரெயின் சார்ந்த பிரச்சனைகள், தலை சுற்றி கீழே விழுவது, கால் தடுக்கி கீழே விழுவது, ஆக்சிடென்ட் போன்ற அமைப்புகள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஹார்ட் சம்பந்தமான விஷயங்கள். இதெல்லாம் எதை வச்சு சார் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் தான் தலைக்கு சொந்தக்காரர் மற்றும் இருதயத்துக்கு சொந்தக்காரர் சூரியன் தான். மூளைக்கு சொந்தக்காரர், கண்ணுக்கு சொந்தக்காரர் மற்றும் இந்த முகத்துக்கே அவர் தான் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்கிறது சூரியன். அப்போது கண்ணு பிரச்சனை, கேட்ராக்ட் ஒரு சில பேர், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஒரு சில பேர் பண்ணுவாங்க, கண் ஆப்ரேஷன் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் தான் நடக்கும். 100% நடக்கும். பெரும்பாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் 10ஆம் வீடோடு சம்மந்தப்படும் போது ஒரு சில பேர் வேலையில் பிரச்சனை வந்து வேலை மாற்றம் செய்வீங்க. எத்தனை பேர் இந்த சமயத்தில் வேலை மாற்றம் உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். அதனால வேலை மாற்றங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, வேலை மாற்றம் நடக்கும். வேலையை விடுவீங்க, வேலை மாற்றம் நடக்கும். இந்த மாதிரியான சுய மனித ஜாதகர்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ என்னென்னலாம் வரிசைப்படுத்தி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு தனி மனிதனுக்கு வேலை சார்ந்த பிரச்சனைகள், அதாவது ஜட காரகத்துவம்னு சொல்கிறது பணம், அந்த மாதிரியான அமைப்புகளில் வேலை சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து உறவினர்களிடம் பிரச்சனைகள், வம்புகள், சண்டைகள், நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகள். உயிர்காரகத்துவம்னு உங்களுடைய உடல் ரீதியாக சொல்ல போமே ஆனால் தலை, கண், காது, மூக்கு, வாய், மூளை, இதெல்லாம் சூரியன். அதுக்கப்புறம் கால் சம்பந்தமான, காலில் ஆணி வருது, அதுக்கப்புறம் ஏற்கனவே பாதம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள், பாதத்திலேயே அடிப்படும், அது ஏன்னு தெரியாது. அதாவது கணுக்காலுக்கு கீழே அங்கேயே அடிப்படும், அது ஏன்னு தெரியாது. ஏன்னா காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மீனத்தில் நடக்கிற ஒரு காரணத்தினால. ஸோ அந்த அமைப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸு, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகள். ஓகே, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி சார், இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, காபரா பண்ணுறீங்க, ஏகப்பட்ட ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அடுத்தது இதுலேருந்து எப்படி விலகி இருக்கிறது, எப்படி நம்ம வந்து இதை காத்துக்கொள்வது அப்படின்னா, என்னை பொறுத்த மட்டும் பேசிக்காக வந்து பரிகாரம் அப்படின்றது இந்த சமயத்தில் பரிகாரம் பலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமயத்தில் தான் பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. இதுதான் உண்மை. ஒரு பரிகாரம் செய்வதனால் உங்களுடைய ஒரு விஷயம் நடந்து போயிடுறது, நடக்க முடியும் அப்படின்னா எத்தனையோ பரிகாரம் மூலமாக எத்தனையோ விஷயங்களை நடத்தி கொள்ளலாம். இதுதான் ரொம்ப அதில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் ட்ரூத் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் பரிகாரம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகவும் உங்களுடைய மனசை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் தான் பரிகாரம் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதனால் பெஸ்ட்டு பரிகாரம் என்ன உங்களுக்குன்னா உங்களுடைய குலதெய்வம் தான், வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்திற்கு கிட்ட நீங்கள் வேண்டிக்கும் பொழுது உங்கள் மனம் தைரியமாகும். உங்கள் குலத்தை காக்க வந்தது தான் உங்களுடைய குலதெய்வம். இது நம்பர் 1.
2வது ஒரு சில பேர் மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்க பிராணாயாமம் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். சனியை பொறுத்த மட்டும் எவ்வளவு தூரம் நீங்கள் உங்கள் உடம்புலேருந்து வேர்வை வெளியில் வருதோ சனிக்கு ரொம்ப பிடிக்கும். வாக்கிங் போக ஆரம்பிக்கலாம், வாக்கிங் அமைப்புகளை நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே போனீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுடைய ரத்தமும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போக போக நல்லா இருக்கும், வேகமாக ஓடும். அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சீர்படும் அப்படின்றது தான் உண்மை. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். ஸோ இதுதான் டுவர்ட்ஸ் த ஃபேக் எண்ட் வந்தாச்சு நம்ம இந்த வீடியோக்கு. ஸோ பேசிக்காக உஷாராக இருங்க. உலகியல் அமைப்புகளில் இன்னும் நீர் சார்ந்த விஷயங்கள் தான் நடக்கலை, அதுவும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடலில் ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடல் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீர் ராசியில் தான் அத்தனையும் நடக்குது. கடல் கொந்தளிப்பு, கடல் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம். வாழ்ந்து தானே ஆகணும் இந்த பூமியில். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.